டிக்வா புயல் வருவதற்கு முன் எந்த விஞ்ஞானிகளுக்கும் பரிசோதிக்க முடியவில்லை. எனவே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதே போலதான் எமது பிரதேசம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. எமது லய குடியிருப்பிலே பல வெடிப்புகள் காணப்படுகிறது. அது இல்லாமல் மண் கீழறங்கி இருக்கின்றது. மதிப்பிற்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு உங்களுக்கு தெரியாதனால காப்பாற்ற முடியாம போச்சு. அதே போல இப்ப நாங்க உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம், பெரிய அழிவு ஒன்று ஏற்பட முன்னுக்கு உங்களுக்கு அறிவிச்சிருக்கோம். எங்களுக்கு உரிய நடவடிக்கையை எடுத்து கொடுக்குமாறு கேட்டுக்கிறோம். ஒழுங்கான மண் பரிசோதனை தயவு செய்து எங்களுக்கு அனுப்பி உரிய ஏற்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்றதுக்கு இடமும் இல்ல, இடத்தை கொடுத்தாலும் அந்த சிலிப்பான இடத்திலே வீடை கட்டிக்கலாம். உங்களுக்கு சிலிப்பா ஆகாதுன்னு நேற்று வந்தவங்க சொல்லிட்டாங்க. அதே பிஹெச்காரவங்க சொல்லிட்டாங்க, நீங்க முற்றாக எல்லாம் போயிட்டு ஸ்கூல் மூலியமா பாதுகாப்பா இருந்துக்கீங்கன்னா நேற்று முந்தா நாள் வந்தவங்க சொன்னாங்க. நேற்று வந்தவங்க சொல்லிட்டாங்க இந்த இடத்துல ஒண்ணு சிலிப்பு இல்ல, நீங்க இந்த இடத்துல வாழலாம் சொல்றாங்க. எங்களுக்கு ஆதாரம் ஒண்ணுமே இல்ல. நாங்க எப்படி நம்பி அந்த இடத்துல வீடு கட்டி இருக்கிறது? நாங்க லயத்துல வாழ தயாரா இல்ல. எங்களால இதுக்கு மேல லயத்துல வாழ இயலாது. லயத்துல எந்த ஒரு அடிப்படை வசதியுமே எங்களுக்கு இல்ல. எங்களுக்கு தனியா வீடு கட்டி கொடுக்க மாட்டோம். நாங்க போராடுவோம். எங்க போராட்டத்தை நாங்க நிப்பாட்டவே மாட்டோம். நேற்று எம்பிஆர் வந்தாங்க. அவங்க வந்தது ஜிஎஸ் ஊடாகத்தான் வந்திருக்கணும். ஜிஎஸ் ஃபீல்டுக்கு வரல. இன்னொன்னு அவங்க வர வேண்டிய டைம் 5 மணி இல்ல, 3 மணிக்கு 5 மணிக்கு தான் ஃபீல்டுக்கு வந்திருக்காங்க. அது பொருத்தமான டைம்ல அந்த நேரம் அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கணுமான்னு தெரியாது. இன்னொன்னு இந்த ஊர்ல ஏதாவது வெடிப்பு அப்படி ஏதாவது உள்ள இருந்துச்சுன்னா அதை பார்த்து பரிசோதிச்சு அதை யாருக்கிட்ட சொல்லணும்? ஜிஎஸ் கிட்ட சொல்லணும். ஆனா அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க. அது பொருத்தமானது இல்ல. வெடிப்பா தான் அவங்க பாக்குறாங்க தவிர அந்த சுவர் எந்த நிலையில இருக்கு, அதுல அவங்களுக்கு இருக்கேலுமா, எந்த நேரம் விழுகும், அதுக்கான எந்த சொல்யூஷனுமே அவங்க சொல்லல. அதுக்கான தீர்வை தான் நாங்க கேட்கிறோம்.